சுவாமி ஒரு பிரார்த்தனை தேடி தனியிலேருந்து தொடங்கிட முடியுமா? அப்படியா? சரி. ஆ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்மஹத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता योते स्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं शरश्च महताह्वये भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकालेतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. உடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய குரு பரம்பரையை தொடர்ந்து நாம் அனுபவித்து வருகிறோம். சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரியார் சுவாமி திருமாளிகையிலிருந்து சுவாமியினுடைய நியமனத்தின் பேரிலே சிஷ்யர்கள் எல்லாரும் கூடி இந்த ஒரு அழகான முயற்சியை எடுத்தார்கள். நம்முடைய சம்பிரதாய விஷயங்கள் அதை நன்றாக பலருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே இந்த ஆச்சாரிய பரம்பரையை பற்றி முதலிலே தெரிந்து கொள்ளலாம் என்று தொடங்கினோம். அதிலே ஓராண்மொழி ஆச்சாரியர்களை அனுபவித்தோம். அதற்கு பிறகு ஆழ்வார்களை அனுபவித்தோம். அதை தொடர்ந்து இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆச்சாரியர்கள், அவர்களை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அடுத்த வாரம் இதே போல ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் மணவாள மாமனிகள் மற்றும் பொன்னடிக்கால்ஜியர் வைபவம் அதை அனுபவிக்க இருக்கிறோம். கடைசியாக இந்த குரு பரம்பரா வைபவ அனுபவத்திலே சாற்று முறையாக மாசி உத்திராடத்தன்று இங்கே சோழசிம்மபுரத்திலே வைத்து தொட்டையாச்சாரியர் வைபவத்தை அனுபவித்து பூர்த்தி செய்யலாம் என்று ஒரு எண்ணத்திலே இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் சில முக்கியமான ஆச்சாரியர்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானாருக்கு முதலிலே வந்து சேர்ந்தவர்கள் 2 சிஷ்யர்கள், கூரத்த ஆழ்வானும் முதலி ஆண்டானும். இவர்கள் இருவருமே எம்பெருமானாருக்கு 2 கண்களைப் போல இருந்து எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணினார்கள். பெரும்பாலும் எம்பெருமானாருடைய காலத்திலே இவர்கள் விட்டு பிரியாமலேயே இருந்தார்கள். ஏதோ கொஞ்ச காலம் பிரிந்திருந்தாலும் பெரும்பாலும் எம்பெருமானாருடையே இவர்கள் இருவரும் வாழ்ந்தார்கள். எம்பெருமானாருடைய பிரீத்திக்கு மிகவும் விஷயமானவர்கள். இப்படிப்பட்ட கூரத்தாழ்வானுடைய வைபவத்தையும் முதலியாண்டானுடைய வைபவத்தையும் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே. அதற்கு பிறகு பெரியவாச்சான் பிள்ளையுடைய வைபவத்தையும் சற்று அனுபவிக்கலாம். ஏனெனில் பெரியவாச்சான் பிள்ளை நமக்கு மிக மிக முக்கியமான ஆச்சாரியர். அவருடைய வைபவத்தையும் சற்று அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு இன்றைய தினம் நியமனம். அதை அடியொற்றி முதலிலே கூரத்தாழ்வானுடைய கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தை முதலிலே நாம் அனுபவிக்கலாம். அவருடைய பெருமையையும் அனுபவிக்கலாம். காஞ்சிபுரத்துக்கு அருகிலே கூரம் என்ற க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர். தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்திலே இவர் அவதரித்தார். ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்திலே இவர் வந்து தோன்றினார். இவருக்கு ஸ்ரீவத் சாங்கன் என்று திருநாமம் சூட்டப்பட்டது. அப்பொழுது இவருடைய திருத்தகப்பனார் அங்கே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் மிகவும் பரந்த
வள்ளல் தன்மை உடையவராகவும் வாழ்ந்து வந்தார். அவருடைய வழியிலேயே ஸ்ரீவத்சாங்கன் என்று சொல்லப்படக்கூடிய கூரத்தாழ்வானும் அப்படியே வளர்ந்து வந்தார். சாஸ்திர கல்வியெல்லாம் பயின்று காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியிருந்த திருக்கச்சிரம்பியினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இவர்கள் குடும்பமே வாழ்ந்து வந்தது. அப்படி இவர் அங்கே வாழ்ந்திருந்த காலத்திலே இவருடைய திருமாளிகை, கூரத்திலே இவருடைய திருமாளிகை, அங்கே தினந்தோறும் தொடர்ந்து ததியாராதனம் நடந்து வந்தது. பல பல அடியார்கள் வந்து அங்கே பிரசாதம் எடுத்துக்கொள்வார்கள், ஸ்வீகரிப்பார்கள். இவருடைய சிறு வயதிலேயே, சிறு பிராயத்திலேயே இவருடைய திருத்தாயார் பரமபதத்தை அடைந்து விடுகிறார். அப்பொழுது இவருடைய திருத்தகப்பனார், அதாவது ஸ்ரீவத்சாங்கன் என்று சொல்லப்படக்கூடிய கூரத்தாழ்வானுடைய திருத்தகப்பனார், அவரை எல்லோரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு நிர்பந்திக்கிறார்கள். உறவினர்கள் எல்லாரும், அங்கிருந்த பெரியோர்கள் எல்லாரும் நிர்பந்திக்கிறார்கள். ஏனெனில் சாஸ்திரத்திலே ஒரு மனிதனானவன் ஏதாவது ஒரு ஆசிரமத்திலே இருக்க வேணும். பிரம்மச்சாரியாகவோ, கிரகஸ்தனாகவோ, வானப்பிரஸ்தனாகவோ, சன்னியாசியாகவோ ஏதோ ஒரு ஆசிரமத்திலே இருக்க வேணும். கல்யாணமான பிறகு அவனுடைய மனைவியானவள் இறந்து விட்டாள் என்றால் அந்த கிரகஸ்தாசிரமம் உனக்கு பூர்த்தியாக இருக்காது. அதனாலே அக்காலத்திலே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அப்படி அவர்கள் எல்லாரும் அவரை நிர்பந்திக்க, அப்பொழுது அவர் சொல்லிவிட்டார், நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போவதில்லை மீண்டும். ஏனெனில் ஸ்ரீவத்சாங்கன் மிக உத்தமமாக ஆச்சரியமான குணங்களை உடையவனாக இருக்கிறான். அவனுடைய நல்ல உள்ளத்துக்கு பாங்காக ஒரு பெண் நமக்கு கிடைப்பாளா என்று தெரியாது. அப்படி ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு அந்த பெண்ணானவள் இந்த ஸ்ரீவத்சாங்கனை நன்றாக கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் அது பெரிய பாகவத அவசாரமாக ஆகிவிடும். ஏனெனில் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனாக இவ்வளவு சிறு வயதிலேயே இவர் இருக்கிறான். அதனாலே இவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நேரக்கூடாது. அப்படி நேர்ந்தால் அது பெரிய அபசாரமாகிவிடும் என்று ஸ்ரீவத்சாங்கன் கூரத்தாழ்வானுடைய தகப்பனார் அவர் நிர்ணயமாக இன்னொரு கல்யாணம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அப்பொழுது அவர் சொன்ன காரணத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஆழ்வானுடைய பெருமை எப்படிப்பட்டது என்பதை. அவ்வளவு உயர்ந்த நிலையிலே சிறு வயதிலேயே இருந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. இவருடைய உத்தமமான ஆத்ம குணங்களுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் என்கிற பெண்ணை கூரத்தாழ்வான் திருமணம் செய்து கொள்கிறார். அங்கே கூரத்திலே இவர் வாழ்ந்து வந்த காலத்திலே அப்பொழுதுதான் காஞ்சிபுரத்திலே ராமானுஜர் இளையாழ்வார் சன்னியாசியாக ஆகிவிட்டார், சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரித்து விட்டார் என்ற செய்தி கூரத்தாழ்வானுக்கு தெரிய வருகிறது. சரி, நாம் போய் அந்த ராமானுஜரை ஆசிரயிக்கலாம் என்று அவர் அங்கே காஞ்சிபுரத்தை நோக்கி சென்றார். அந்த சமயத்திலேதான் முதலியாண்டான் அவரும் எழுந்தருளுகிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து ராமானுஜரை ஆசிரயிக்கிறார்கள். ராமானுஜர் தாமே இவர்கள் இருவருக்கும் எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் நன்றாக சொல்லிக் கொடுத்து, சம்பிரதாயார்த்தங்களையும் நன்றாக சொல்லிக் கொடுத்து அவர்கள் இருவரையும் நன்றாக உருவாக்குகிறார். உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவர்களாக, மேலும் நல்ல வித்வான்களாகவும், சம்பிரதாயத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களாகவும் ராமானுஜர் தான் அவர்களை உருவாக்குகிறார். அப்படி அவர் நேரே ராமானுஜராலே பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ண பெற்று அந்த ராமானுஜருக்கே அத்தியந்த கைங்கரியபரராக விளங்கினார்.
இங்கே கூரத்திலே அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது. அந்த செல்வத்தை எல்லாம் அவர் ஒரு காலத்திலே துறந்து விட்டார். வேண்டாம், இந்த செல்வம் எதுவுமே நமக்கு வேண்டாம். நமக்கு ராமானுஜருடைய திருவடிகளே போதும் என்று செல்வத்தை எல்லாம் துறந்து ராமானுஜரிடத்திலே போய் சேர்ந்து விட்டார். அப்படி போகும்பொழுது கூட இவருடைய தர்மபத்தினியார், அதாவது ஆண்டாள், அவர் மடியிலே பத்திரமாக எதையோ வைத்துக் கொண்டு வருவதைப் போல இருக்க, ஆழ்வான் கேட்கிறார், எதை இவ்வளவு பத்திரமாக வைத்துக் கொண்டு வருகிறாய்? நம்ம தான் எல்லாத்தையும் துறந்து விட்டுத்தானே வந்திருக்கிறோம், என்ன வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், இல்லை தேவரீர், எப்பொழுதும் ஒரு தங்க வட்டிலே பிரசாதம் எடுத்துக் கொள்வீர், அந்த வட்டிலை மட்டும் எடுத்து வந்திருக்கேன் என்று சொல்ல, அதையும் அவர் வாங்கி அந்த காட்டு மார்க்கத்திலே போகும்பொழுது அதை விசிறி எறிந்தார், தூக்கி போட்டார் என்று சொல்லுவார்கள். எதற்கு இதை மட்டும் வைத்திருக்க வேண்டும்? எல்லாம் விட்டோம் என்றால் எல்லாம் விட்டோமாகத்தான் இருக்க வேண்டும், இதுவும் வேண்டாம் என்று சொல்லி, அதற்கு பிறகு திருவரங்கத்திலே ராமானுஜர் இருக்கக்கூடிய காலத்திலே அங்கேதான் போய் சேர்ந்து, அங்கே இவர் உஞ்சவிருத்தி பண்ணி பிக்ஷை எடுத்து வாழ்ந்து வந்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி உயர்ந்த வைராகியத்தை உடையவராக அவர் இருந்தார். எப்பொழுதும் ராமானுஜரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு, ராமானுஜருக்கே கைங்கரியங்களை செய்து கொண்டு, அந்த ராமானுஜருடைய நியமனத்தின் பேரிலே திருவரங்கம் பெரிய கோயிலிலே பல கைங்கரியங்களை இவர் பண்ணி வந்தார். இவராலே தான் திருவரங்கத்து அமுதனார் திருத்தப்பட்டார். பெரிய கோயில் நம்பி என்று திருவரங்கத்திலே நிர்வாக பொறுப்பிலே இருந்தவர். அது முக்கியமா தாயார் சந்நிதியை அவர்தான் நிர்வாகம் பண்ணி கொண்டு வந்தார் என்று சொல்லுவார்கள். அவரிடத்திலே ஏதோ ஒரு தயக்கம், ராமானுஜரிடத்திலே வந்து சேர்ந்து அவருக்கு சிஷ்யராக ஆவதிலே அந்த பெரிய கோயில் நம்பிக்கை தயக்கம். அது ராமானுஜரை பார்த்து அவர் விரும்பாமலே இருந்தார். அப்பொழுது ராமானுஜர் ஆழ்வானை பார்த்து சொல்லுகிறார், நீர்தான் இவரை எப்படியாவது திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்காக ஆக்க வேண்டும் என்று சொல்ல, கூரத்தாழ்வான் விடாமல் பெரிய கோயில் நம்பிக்கை உபதேசங்கள் எல்லாம் பண்ணி கடைசியிலே ராமானுஜரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு கொண்டு வந்து ராமானுஜரிடத்திலே வந்து சேர்க்கிறார். பொழுது ராமானுஜர் சொல்லிவிடுகிறார், இவ்வளவு பண்ணின நீரே அவருக்கு ஆச்சாரியனாக இரும் என்று கூரத்தாழ்வானையே அங்கே ஆச்சாரியனாக நியமித்தார் என்று பார்க்கலாம். அப்பொழுதும் ஆழ்வான் சொல்லுகிறார், நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? எல்லாம் தேவதையுடைய திருவடி பலம்தானே, தேவதையுடைய திருவடியினுடைய வைபவத்தினாலே தான் எல்லாம் நடக்கிறது என்று அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்திலே தான் கூரத்தாழ்வான் இருந்தார். இப்படி பெரிய கோயில் நம்பியை திருத்தி ராமானுஜருக்கு ஆட்படுத்தினார். அதற்கு பிறகும் கூட பெரிய கோயில் நம்பி இன்னும் மொத்த பொறுப்பை இவரிடத்திலே ராமானுஜரிடத்திலே கொடுக்கவில்லை. அதற்காக தானே ஒரு முறை பெரிய கோயில் நம்பியுடைய திருத்தாயாருடைய சரம கைங்கரியங்கள் நடந்த பிறகு, இந்த ஏகாகம் என்று சொல்லுவார்கள், 11ஆம் நாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை வரித்து, அங்கே பிரேதமாக வரித்து ஒரு கைங்கரியமானது செய்யப்படும் மரித்தவர்களுக்காக. அப்படி இந்த பெரிய கோயில் நம்பி யாரை அங்கே கூட்டிக் கொண்டு வருவது என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ராமானுஜர் ஆழ்வானை அந்த காரியத்தை செய்யும்படி அனுப்புகிறார். அது பண்ணினா நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண முடியாதபடிக்கு மிகவும் கடுமையான விதிகள் எல்லாம் உண்டு. இந்த ஏகாக்கத்திலே ஒருவர் இந்த பிரேத்தஸ்தானத்திலே அமர்ந்தார் என்றால் அதற்கு, ஆனால் ஆழ்வான் ராமானுஜர் சொன்னவுடனே இசைந்தார், எதையும் பற்றி யோசிக்கவில்லை. அந்த கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணி இந்த போகத்தை உணவை எடுத்துக்கொண்ட பிறகு, பிரசாதத்தை எடுத்துக்கொண்ட பிறகு, கடைசியாக அந்த கர்த்தாவானவர் கேட்க வேண்டும் போக்தாவை பார்த்து, எல்லாம் திருப்தியாக இருந்ததா என்று கேட்க, அதற்கு போக்தாவானவர் திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த காரியமானது முடியும். இவர் நன்றாக உணவிட்டு அதற்கு பிறகு ஆழ்வானை பார்த்து கேட்கிறார்,
எல்லாம் திருப்தியாக இருந்ததா என்று கேட்க, இவர் இல்லை திருப்தியாக இல்லைன்னு சொல்லிவிடுகிறார். என்ன வேணும் என்று கேட்க, கோயில் சாவி வேணும், அதை ராமானுஜரிடத்திலே கொடுக்க வேணும், அப்பொழுதுதான் திருப்தியாகும் என்று சொல்லி கோயில் சாவியை வாங்கி அதை கொண்டு வந்து ராமானுஜரிடத்தில் சமர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். இப்படி பெருமானாருக்காக எதை பண்ணுவதற்கும் துணிந்திருந்தார். அப்படி இவருடைய ஆழ்வானுடைய பெருமை பலவிதத்திலே கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ராமானுஜருக்கு மிக முக்கியமான சில கைங்கரியங்களை இவர் பண்ணியிருக்கிறார். வடக்கே காஷ்மீர தேசத்துக்கு ராமானுஜர் எழுந்தருளினார் திக்விஜய யாத்திரையாக. அங்கே போய் போதாயன விருத்தி கிரந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை பெற்று வர வேணும் என்று இங்கிருந்து புறப்பட்டு போனார். அந்த சமயத்திலே ஆழ்வான் தான் அவருக்கு கூடவே துணையாக சென்றார். அங்கிருந்து அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டு இங்கே திருவரங்கத்தை நோக்கி பயணப்பட தொடங்கினார்கள். கொஞ்ச தூரம்தான் வந்திருப்பார்கள். அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய சில விஷமிகள் இந்த கிரந்தத்தை எல்லாம் இவர் எடுத்துக்கொண்டு போகிறார் என்று தெரிந்து பின்னாடியே துரத்தி கொண்டு வந்து கிரந்தத்தை பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். ராமானுஜருக்கு மிகவும் வருத்தமாகி விடுகிறது. ஐயோ, இப்படி கைக்கு வந்த கிரந்தம் நமக்கு கையிலே நிற்காமல் போய்விட்டதே என்று மிகவும் வருந்தி இருந்தார். அப்பொழுது ஆழ்வான் சொல்லுகிறார், தேவரீர் எதை பற்றியும் கிளேசப்பட வேண்டாம், அந்த கிரந்தத்திலே இருக்கிறது எல்லாத்தையும் அடியேன் தேவரீருக்கு தொண்டு பண்ணக்கூடிய நேரம் போக மற்ற நேரத்திலே முழுக்க பார்த்து மனப்பாடம் பண்ணிவிட்டேன். அதை இங்கே வந்து விண்ணப்பிக்கவா, இல்லை 2 ஆற்றங்கரைக்கு நடுவிலே விண்ணப்பிக்கவா என்று கேட்க ராமானுஜருக்கு மிகவும் ஆனந்தம் ஏற்பட்டது. இப்படி ஒரு ஞானமா என்று மிகவும் ராமானுஜரே உகந்தார். இப்படியெல்லாம் அவருடைய ஆழ்வானுடைய பெருமையானது சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை கொண்டு ராமானுஜருக்கு என்ன திருவுள்ளம் என்றால், இந்த பிரம்மசூத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய வேதாந்த சூத்திரம் வேதவியாசராலே அருளி செய்யப்பட்டது. அதற்கு இந்த போதாயன விருத்தி கிரந்தம் ஒரு விளக்க உரையாக இருக்கிறது. அதை கொண்டு மேலும் நம்முடைய சித்தாந்தத்தை தெளிவுபடுத்த வேணும் என்று ராமானுஜர் திருவுள்ளம் கொண்டு அதை வைத்து எழுதலாம் என்று திருவுள்ளம் கொண்டிருந்தார். ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுமோ என்று அவர் கிளேசப்பட, அப்பொழுதுதான் ஆழ்வான் சொல்லுகிறார், தேவரீர் கிளேசப்பட வேண்டாம், அதை அங்கே வந்து விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்ல, அதை கொண்டுதான் இந்த ஸ்ரீபாஷ்யம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான சித்தாந்த கிரந்தத்தை ராமானுஜர் அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். இப்படி ராமானுஜருக்கு பல பல கைங்கரியங்களை பண்ணினவர். அது மட்டும் இல்லாமல் ராமானுஜருக்கு ஒரு ஆபத்து வந்த காலத்திலே இவர்தான் ராமானுஜரை போலே வேடமிட்டு சென்றார் ராஜாவுடைய சபைக்கு. சைவ ராஜா ஒருவன் சிவனே பரதெய்வம் என்று நிரூபிக்க பார்க்க, அந்த சமயத்திலே அந்த சபையிலே இருந்த நாலூரான் என்பவர், அவர் ஆழ்வானுடைய சிஷ்யர், அவர் சொன்னார், ராமானுஜர் ஒத்துக்கலைன்னா நீ பேசுறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்ல, அதை கேட்டு ராமானுஜரை நான் ஒத்துக்க வைக்கிறேன் என்று சொல்லி அந்த சைவராஜா ராமானுஜரை அழைத்து வர சொல்ல, அந்த சமயத்திலே தான் ஆழ்வான் தானே ராமானுஜரை போல சென்று, இங்கே பெரிய நம்பியும் கூட சென்றார், அத்துழாய் பெரிய நம்பியோட திரு குமாரத்தி அவரும் கூட சென்றார். அவர்கள் எல்லாம் அங்கே போய் பெரிய வாதமெல்லாம் நடந்து கடைசியில அந்த சைவராஜா என்ன சொல்லிட்டான், இவருடைய கண்ணை பிடுங்கி விடு, கண்களை பிடுங்கி விடு என்று சொல்ல, ஆழ்வான் தானே கண்ணை பிடுங்கி கொடுத்தார். உன்னை பார்த்த கண்ணை வைத்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்படிப்பட்ட துஷ்டனை பார்த்த கண்ணை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று தானே அதை பிடுங்கி போட்டார் என்று இப்படி சரித்திரம் சொல்லப்படுறது. அந்த சமயத்தில்தான் ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு திருநாரணபுரத்துக்கு எழுந்துள்ள, அப்பொழுது ஆழ்வான் இங்கேயே இருந்தார், திருவரங்கம் பெரிய கோயிலே இருந்தார் கொஞ்ச காலம். ஆனால் கோயிலுக்கு போகும்பொழுதெல்லாம் அங்கிருந்தவர்கள் ராஜாவுடைய ஆணை பேர் சைவ ராஜாவுடைய ஆணையின் பேரிலே ராமானுஜருடைய தொடர்புடையவர்கள் என்றால் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யாராக இருந்தாலும் விடமாட்டோம், ராமானுஜரிடத்திலே தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுது இவர் ஆழ்வான் ஒரு நாள் அதை போலே பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்ய போகும் பொழுது அங்கே இருந்த காவலாளிகள் தடுக்க, அதில் ஒரு காவலாளி இவர் ராமானுஜருடைய சம்பந்தி இருந்தாலும் ரொம்ப ஆத்ம குணங்கள் உள்ளவர், சிறந்தவர், அதனால இவரை மட்டும் உள்ளே அனுப்பலாம் என்று சொல்ல, அப்பொழுது ஆழ்வானுக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டு விட்டது. ராமானுஜருடைய சம்பந்திங்கிறதுனால தான் ஆத்ம குணங்களே,
அவருடைய சம்பந்தம் இல்லாமல் எனக்கு ஆத்ம குணங்கள் மட்டும் இருக்கு என்று நினைத்து என்னை உள்ளே அனுப்புகிறார்கள் என்றால் அந்த சேவையே எனக்கு வேண்டாம், தரிசனமே வேண்டாம் என்று அங்கிருந்து புறப்பட்டு திருமாலிருஞ்சோலைக்கு சென்று சில காலம் அங்கே எழுந்தருளி இருந்தார். அப்பொழுதுதான் இந்த பஞ்சஸ்தவங்களை எழுதத் தொடங்கி அதிமானுஷஸ்தவம், சுந்தரவாகுஸ்தவம், ஸ்ரீ வைகுண்டஸ்தவம், ஸ்ரீ வரதராஜஸ்தவம், ஸ்ரீஸ்தவம் என்று 5 கிரந்தங்களை, பிரபந்தங்களை இவர் சம்ஸ்கிருதத்திலே அருளி செய்தார் என்று பார்க்கலாம். ஒவ்வொன்றாக அருளி செய்கிறார். சுந்தரவாகுஸ்தவத்தை முதலில் அருளி செய்தார் என்று சொல்வார்கள். அடுத்தது அதிமானுஷஸ்தவம், அடுத்தது ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்று ஒரு விதமாக அதை சொல்லுவார்கள். அப்படி இந்த ஸ்தவங்களை எல்லாம் அருளி செய்தார். மீண்டும் ராமானுஜர் எம்பெருமானார் இங்கே திருவரங்கம் திரும்பின பிறகு இவரும் திருமாலிருஞ்சோலையிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய ஆச்சாரியனை சேவிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசையோடே வந்தார். ராமானுஜனும் இங்கே திருவரங்கம் பெரிய கோயில் வந்து சேர்ந்த பிறகு உடலிலே போவது கூரத்தாழ்வானுடைய திருமாளிகைக்குத்தான். அங்கே போய் இவருக்கு இப்படி கண்ணெல்லாம் போய்விட்டதே என்று மிகவும் வருந்தினார் எம்பெருமானார். அதற்கு பிறகு எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க சொன்னார். தேவபெருமானிடத்திலே போய் பிரார்த்தித்தீர் என்றால் உமக்கு கண் கிடைத்து விடும் என்று சொல்ல, ஆனால் இவருக்கோ அதில் விருப்பம் இல்லை. எனக்கு எது கண்ணெல்லாம் வேண்டாம், ஏன்னா மனக்கண்ணாலே தேவரீரையும் பெருமாளையும் சேவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று அதையே பெருமாளிடத்துல கேட்டுடுறார். இவர் சொன்னது வரதராஜ பெருமாளிடத்துல போய் கேட்டா எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்ல, இதே போல எனக்கு தேவரீரையும் எம்பெருமானாரையும் விடாமல் மனக்கண்ணுக்குள்ளே சேவித்துக் கொண்டிருக்க வேணும்னு தேவபெருமானிடத்துல கேட்க, தேவபெருமானும் சரி என்று ஒத்துக்கொண்டு விடுகிறார். இதை கேட்டு ராமானுஜரே வருத்தப்படுறார். இப்படியெல்லாம் யாராவது பண்ணுவார்களா என்று கேட்க, அதை பத்தி இவர் ஒன்றும் கவலைப்படவே இல்லை. கண் இல்லைன்னா என்ன, அதான் மனக்கண்ணிலே எல்லாம் தெரியறதே என்று இவர் இருந்தார். இதற்கு பிறகு திருவரங்கம் பெரிய கோயிலில் இருந்து கொண்டு இன்னும் பல கைங்கரியங்களை பண்ணி கொடுத்தார். முக்கியமா பௌராணிக கைங்கரியம் இவருக்கு ஏற்பட்டது. புராண பட்டணம், அதாவது புராணத்தை சேவிப்பதுங்கிற கைங்கரியம் இவருக்கு எம்பெருமானாராலே கொடுக்கப்பட்டது. இவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நல்ல உயர்ந்த கிரந்த நிர்வாகியாகவும் விளங்கினார் என்று நாம் பார்க்கலாம். இவருக்கு எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய கருணையினாலே இவர் ஒரு நாள் பிரசாதம் இல்லாமல் சயனித்துக் கொண்டிருக்க, மழை காலத்திலே ஒரு நாள் பிரசாதம் இல்லாமல் சயனித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது ஆண்டாள் இவருடைய தேவியார் எம்பெருமான் இப்படி பக்தனை தவிக்க விடுகிறானே என்று வருத்தப்பட, எம்பெருமான் தானே தன்னுடைய அரவணை பிரசாதத்தை அனுப்ப, அந்த அரவணை பிரசாதத்தை பார்த்த ஆழ்வான் இது ஏதோ இப்படி வந்திருக்கிறது என்றால் இதுக்கு ஏதோ காரணம் இருக்கிறது என்று ஆண்டாளை கேட்க, ஆண்டாள் இதை போல நான் மனதிலே நினைத்தேன் என்று சொல்ல, அப்படியெல்லாம் நான் நினைக்கக்கூடாது, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் என்று, பிரசாதம் இல்லைன்னா அதனால் என்ன அப்படியே என்று இருந்தவர். அதுக்காக நாம் எம்பெருமாண்டத்தில் பிரசாதத்தை எல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்லி வருந்தி, இருந்தாலும் பிரசாதம் வந்ததுனாலே அதிலிருந்து 2 கவளங்களை எடுத்துக்கொண்டு தானும் கொஞ்சம் அதை ஸ்வீகரித்து தன்னுடைய தேவியாரான திருத்தேவியாரான ஆண்டாளுக்கும் அதை கொடுத்து அவளும் அதை உண்ணும்படி பண்ணினார். அந்த பிரசாதத்தினாலே 2 கவள பிரசாதத்திலிருந்து வந்தவர்கள் தான் பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும். அவர்களுடைய பெருமையும் நமக்கு நன்றாக தெரியும். பராசர பட்டர், வேதவியாச பட்டர் எல்லோருமே சிறந்து விளங்கினார்கள். எம்பெருமானார் இவருக்கு ஒரு ஆணையிடுகிறார். பட்டரை பிராட்டிக்கும் பெருமானுக்கும் ஸ்வீகாரம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று. அதே போல இவரும் கூரத்தாழ்வானும் பண்ணுகிறார். இப்படியெல்லாம் மிகுந்த கைங்கரிய ஸ்ரத்தையோட ஞானபக்தி வைராகியங்களிலே திகழ்ந்தவராக கூரத்தாழ்வான் இருந்தார். கடைசியிலே ஒரு சமயம் மிகவும் விரக்தி ஏற்பட்டு இனி இந்த உலகிலே இருக்க வேணாம் என்று பெரிய பெருமாளிடத்திலே மோட்சத்தை பிரார்த்திக்க, பெரிய பெருமாளும் தந்தோம், உமக்கும் உடைய சம்பந்திகளுக்கும் தந்தோம் என்று சொல்ல, அதை கேள்விப்பட்ட ராமானுஜர் தன்னுடைய மேல் உத்தரியத்தை எடுத்து ஆகாசத்திலே தூக்கி போட்டு கூத்தாடினார் என்று சொல்லுவார்களாம். எதனால் என்றால், நாமும் நம்முடைய ஆச்சாரியனுடைய வாக்கை மீறிவிட்டோம், ஆணையை மீறிவிட்டோம், அதனாலே நமக்கு என்ன ஆகுமோ என்று நினைத்திருந்தோம். கூரத்தாழ்வானுடைய சம்பந்திகள் எல்லாருக்கும் மோட்சம் என்று சொல்வதனாலே நானும் அவருக்கு ஏதோ ஒரு சம்பந்தத்தை உடையவனாகத்தானே இருக்கேன், எனக்கும் மோட்சம் உண்டு என்று அவர் மிகவும் ஆனந்தப்பட்டார் என்று சொல்வார்கள். அப்படி எந்த ராமானுஜராலே எல்லாருக்கும் மோட்சமோ அவரே எனக்கு ஆழ்வானுடைய சம்பந்தத்தினாலே மோட்சம் என்று சொல்லிக் கொண்டார் என்றால் எவ்வளவு பெருமை வாய்ந்தவராக அவர் இருக்க வேண்டும். அதே போல
இவர் பரமபதத்துக்கு புறப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் மிகவும் வருந்தி, அதற்கு பிறகு இவர் பரமபதத்துக்கு புறப்பட்டு சென்ற பிறகு இவருக்கு சரம கைங்கரியங்கள் எல்லாம் நன்றாக நடக்கும்படிக்கு எம்பெருமானாரே தானே முன்னின்று அதை எல்லாம் நடத்தி, அதுவும் அவர் திருமேனியை எழுந்தருள பண்ணி கொண்டு போகும் பொழுது ராமானுஜர் அவருடைய காதிலே துவயத்தையே ஓதிக்கொண்டு வரும்படிக்கு சொன்னார். எதனாலே என்றால் ஆழ்வானுக்கு எப்பொழுதுமே துவய நிஷ்டையிலேயே இருந்திருக்கிறார். அதனாலே அவருக்கு துவயத்தையே சொல்லிக் கொண்டு வர வேண்டும் என்று எடுத்து காட்டினார். இதெல்லாம் ஆழ்வானுடைய சரித்திரம். எத்தனையோ ஐதீகங்கள் இருக்கு. ஆழ்வான் எப்படியெல்லாம் காருண்யத்திலே திகழ்ந்தார், எப்படி மற்றவர்களுடைய நன்மையை பார்த்து உகந்தார், எப்படி ஆத்ம குணங்களிலே சிறந்து விளங்கினார், எப்படி வைராகியத்திலே சிறந்து விளங்கினார். அதாவது ஞானமும் பக்தியும் ஒரு பக்கம் இருந்து மற்றவர்களுக்கு நன்மையை பண்ணக்கூடியவராக இருந்தாலும் அதே சமயத்தில் வைராகியத்திலேயே சிறந்து விளங்கினார் என்று இப்படி பல பல விஷயங்கள்ல பார்க்கலாம். நம்முடைய சம்பிரதாயத்திலேயே இருக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு உகப்பை உடைய ஆச்சாரியன் யார் என்று கேட்டால் பலரும் கூறத்தாழ்வான் தான் சொல்லுவார்கள். அவரை போல ஒரு व्यक्ति நாம் பார்க்கவே முடியாது உலகத்திலே. எம்பெருமானாரே வியந்து ஆழ்வானிடத்திலே, இன்னும் சொல்லப்போனால் ஆழ்வான்கிற அந்த திருநாமமே ராமானுஜர் கொடுத்தது தான். அவருக்கு ஸ்ரீவத்சாங்கன் தான் இயற்கையான திருநாமம். இயற்பெயர்னு பார்த்தா ஸ்ரீவத்சாங்கன் தான். ஆனால் அவருக்கு ஆழ்வான்கிற திருநாமம் ராமானுஜர் கொடுத்தது. எதனாலே கொடுத்தார் என்றால், ஆழ்வார் எப்படி எப்பொழுதும் எம்பெருமானியை நினைத்து உருகி இருப்பாரோ அதே போல இங்கே ஆழ்வானும் அந்த ஆழ்வாருடைய நிலையிலே, நம்மாழ்வாருடைய நிலையிலே இருந்ததனாலே அவருக்கு ஆழ்வான் என்றே திருநாமத்தை சூட்டினார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வைபவம் பொருந்தியவர் கூறத்தாழ்வான். அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் என்று அமுதனார் எம்பெருமானாரை கொண்டாட வந்தவர் தன்னுடைய ஆச்சாரியனை ஒரு பாசுரத்திலே இங்கே கொண்டாடுகிறார். மொழியை கடக்கும் பெரும்புகழான் என்று சொல்லுகிறார். வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான். ஆழ்வானுடைய பெருமை எப்படி இருக்கு? மொழியை கடப்பதாக வார்த்தையால சொல்லிக்க முடியவில்லை. என்ன பெருமை அவருக்கு? வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான். கடக்கும்னு சொல்வார்கள், கடத்தும்னு சொல்வார்கள். 2 படமும் உண்டு. வஞ்சமுக்குறும்பாம் 3 விதமான குறும்புகள். அதாவது ஆபிஜாத்திய மதம், உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்கிறோம் என்கிற மதம். மதம்னா இந்த இடத்துல ஒரு அகங்காரம், ஒரு பெருமை. என்ன போல உண்டா, என்ன போல உண்டா என்ற எண்ணம். எதனால வரலாம்? அது உயர்ந்த குடியிலே பிறந்தால் அப்படி தோன்றலாம். அதே போல வித்யா மதம், நல்ல ஞானம் இருந்ததுன்னா அப்ப என்ன போல உண்டா, நான் தான் வித்வான், நான் தான் பெரிய ஞானி அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படலாம். அதே போல தனமதம், நல்ல தனம் இருக்குன்னா, நிறைய செல்வந்தரா இருந்தா நிறைய செல்வம் இருக்கு என்று என்னால என்ன வேணா பண்ண முடியும் என்ற எண்ணம் ஏற்படலாம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு சம்பாவனைன்னா இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் இருந்தும் கூட கூறத்தாழ்வான் இது எதுவும் இல்லாமல் இருந்தார். உயர்குடியிலே நல்ல உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திலே பிறந்திருக்கிறார். அதுக்கு மேலே நல்ல ஞானம் படைத்தவராக பெரிய வித்வானாக இருந்திருக்கிறார். நல்ல செல்வம் படைத்தவராகவும் இருந்திருக்கிறார். இதெல்லாம் இருந்தும் அதெல்லாம் தனக்கு இல்லை என்று மிகவும் தன்னை பவ்யமாக்கி கொண்டு அப்படி வாழ்ந்து வந்தவர். குழியை கடக்கும்னா இதெல்லாம் அர்த்தம். அதாவது இந்த வஞ்சம் முக்குறும்பை கடந்தவராக இருக்கிறார். பிறப்பினாலே ஒரு குறும்புனா ஒரு கர்வம். அது போல பிறப்பினாலேயோ ஞானத்தினாலேயோ செல்வத்தினாலே இதெல்லாம் இருந்தும் கூட இது இல்லாமல் இருக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தெரியல, இருந்தாலும் இது தெரியறது அது தெரியறதுன்னு சொல்லிக்கிறோம். அப்படி இல்லாமல் எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியவில்லை என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவராக அவர் விளங்கினார். அப்படி இந்த மொழியை கடக்கும்ங்கிற அர்த்தத்துல அது. அதே மொழியை கடத்தும்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு இந்த குணங்கள் எல்லாம் உத்தமமான குணங்கள்லாம் இருக்கு. அதே போல வித்யா மதம், தனமதம், ஆபிஜாத்திய மதம் இதெல்லாம் இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் அதே போல ஆக்கி அந்த முக்குறும்பை கடந்து இருக்கும்படிக்கு பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த கூறத்தாழ்வான் என்று அந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமையை உடையவர். ஆழ்வானுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணினோம். அடுத்ததாக முதலியாண்டான் வைபவம். இந்த முதலியாண்டான் என்பவர் தாசரதி என்கிற திருநாமத்தை உடையவராக திகழ்ந்தார்.
சிக்னல் ப்ராப்ளம் சுவாமி. சிக்னல் ப்ராப்ளமாக இருந்தாலும் ட்ராப் ஆகிட்டார். அடியன் சுவாமிக்கு ஒரு தடவை பேசிடுறேன். கேட்குறதா? கேட்குறது சுவாமி. சரி. சுவாமி தேவரி கொஞ்சம் வீடியோலாம் குருத்தாளுடைய இதுவாக முதல் இருக்கு. கேட்டுதா? கேட்குறது கொஞ்சம் சிக்னல் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேவரி சைடில். வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஃப்ரீஸ் ஆகி வந்துட்டு இருந்தது வீடியோஸ். கேட்குறதா இருக்கும்? வீடியோ சரியா இருக்கா? வீடியோ ஒன்றும் வரல சுவாமி. தேவரி வாய்ஸ் கேட்குறது. அடி இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியராக இருக்குது சுவாமி. வாய்ஸும் கிளியராக வீடியோவும் கிளியரா இருக்கா? வீடியோ ஓகே. சரி. குருத்தாளுடைய சரித்திரம் முழுக்க கேட்டுதா? கேட்டதும் சுவாமி. முதலியாண்டான் தொடங்கின அப்புறம் தான் கொஞ்சம். தொடங்கின அப்புறம் தானே போச்சு. ஆமாம். சரி. அடுத்ததாக முதலியாண்டானுடைய வைபவம். முதலியாண்டானும் ராமானுஜருடைய மிக பிரியமான சிஷ்யர். முதலியாண்டான் ராமானுஜருடைய மருமகனும் கூட. அதாவது தன்னுடைய சகோதரியுடைய ராமானுஜருடைய சகோதரனுடைய திருக்குமாரர் தாசரதி என்பவர். இவருடைய அவதார ஸ்தலம் பேட்டை என்ற இடம். இங்கே பச்சை வாரண பெருமாள் என்று எம்பெருமான் சந்நிதி கொண்டிருக்கிறான். இது எங்க இருக்குன்னா பூவிருந்தவல்லி திருக்கச்சி நம்பியுடைய அவதார ஸ்தலம், திருமழிசை ஆழ்வார் அவருடைய அவதார ஸ்தலம் திருமழிசை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சரியா இருக்கக்கூடிய ஒரு இடம் பேட்டை என்பது. அங்கே இவர் சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலே அவதரித்தார். எம்பெருமானாரிடத்திலே இவரும் கூரத்தாழ்வான் எப்பொழுது சென்று சேர்ந்தாரோ அதே சமயத்தில் தான் இவரும் போய் சேர்ந்தார். இவர் போய் சேர்வதற்கு முன்பே இவருடைய பெருமை எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு முதல்ல பார்க்கணும். இவர் ராமானுஜரிடத்திலே போய் சிஷ்யராக ஆவதற்கு முன்பே ராமானுஜர் சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரித்து விட்டார். சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரிக்கும் பொழுது ஒரு சன்னியாசியாக ஆகக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா, நாம் எல்லா பந்தங்களையும் விட்டோம், எல்லா பந்தங்களையும் விட்டோம், எல்லா பந்தங்களையும் விட்டோம்னு சொல்ல வேண்டும். எதிலுமே நமக்கு ஆசை இல்லை என்பதை நன்றாக அறிவிக்க வேண்டும். அப்படி அவர் அறிவிக்கும் பொழுது தாசரதியை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டோம் அப்படின்னு சொல்லிடுறார் ராமானுஜர். இப்போ ராமானுஜருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இவர் தாசரதி நம்ம இடத்துல வந்து சேர்ந்து விடுவார், அவரை கொண்டு நாம் பெரிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டும் என்பது ராமானுஜருக்கு திருவுள்ளத்திலே இருந்திருக்கிறது. அதேபடிக்கு தாசரதி என்று சொல்லக்கூடிய முதலியாண்டான் அவர் நேரே வந்து ராமானுஜருடைய திருவடியை பற்றுகிறார். ராமானுஜரும் இவரை திருவரங்கத்துக்கு செல்லும் பொழுது நன்றாக கூடவே அழைத்து செல்கிறார். ஆழ்வானும் சரி, ஆண்டானும் சரி, முதலியாண்டானும் சரி, குருத்தாழ்வானும் சரி, ரெண்டு பேருமே எப்பொழுதும் ராமானுஜர் கூடவே இருக்கிறார்கள், பிரியாமல் இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொண்டு கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வைபவத்திலே முக்கியமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இவருடைய பாரதந்திரியம். ராமானுஜர் ஏன் இவரை இவ்வளவு விரும்பினார் என்றால்,
அவரிடத்தில் அவ்வளவு அன்பு கொண்டிருந்தாள் என்றால், அவள் அதாவது முதலியாண்டான் அவ்வளவு பாரதந்திரியத்தோட இருந்தார். பாரதந்திரியம்னா, யார் நமக்கு சுவாமியோ அவர் சொல்படி எல்லாம் கேட்பது. ஒரு விஷயத்துல கூட எதிர்த்து பேசாமல் கேட்பது. இவருடைய முக்கிய கைங்கரியம், ராமானுஜர் இவருக்கு கொடுத்த முக்கிய கைங்கரியம் என்னவென்றால், ஸ்ரீரங்கம் கோயிலை நன்றாக நிர்வாகம் பண்ண வேண்டும். ஸ்ரீரங்கம் கோயில்ங்கிறது பெரிய கோயில். இன்னைக்கும் அங்கே எத்தனையோ உபசன்னதிகள் இருக்கு. எத்தனையோ உற்சவங்கள் நடக்கிறது. எத்தனையோ வைபவங்கள் இருக்கு. அதெல்லாம் நன்றாக மேற்பார்வை பார்த்து நடத்த வேண்டும். அதுக்கு தான் மணியக்காரர் என்று ஒரு பதவி. இந்த மணியக்காரர் என்பவர் தான் எல்லா விதமான கைங்கரியங்களையும் ஒன்று சேர்த்து பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த மணியக்காரர் கைங்கரியத்தை முதலியாண்டான் தான் முதலிலே பண்ணி வந்தார். அவருடைய வம்சத்தவர்கள் தான் தொடர்ந்து மணியக்காரர்களாக இருந்தார்கள். இந்த முதலியாண்டானுடைய வம்சத்தவர்கள் என்றாலே முதலியாண்டான் என்பவரும் கூட கந்தாடையார் என்று சொல்லப்படுகிறார்கள். கந்தவாடை என்று நல்ல எம்பெருமானுக்கு வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்து கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை அவர்கள் பண்ணியிருக்கணும் என்று சொல்லுவார்கள். அதுதான் கந்தவாடை, இல்லை வாசனை மிகுந்த வஸ்திரம். அதை அவர்கள் அந்த கைங்கரியத்தை பண்ணி வந்தார்கள். அதனால் அவர்கள் கந்தாடையார் என்றே சொல்லப்படுவார்கள். அப்படிப்பட்ட அந்த கந்தாடையார்கள் முக்கியமானவராக முதலியாண்டான் எழுந்தருளி இருந்தார். அவர் நன்றாக இந்த திவ்யதேச கைங்கரிய நிர்வாகத்தை நன்றாக பராமரித்து நன்றாக பண்ணி வந்தார். அது மட்டும் இல்லாமல் திவ்யதேச நிர்வாகம் மட்டும் இல்லாமல் காலக்ஷேபத்திலேயும் சிறந்து விளங்கினார். சாஸ்திரங்களையும் நன்றாக கற்றுக்கொண்டு, நேரே ராமானுஜரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்று நேரே இந்த ராமானுஜரிடத்திலேயே சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர்கள் கூடவே இருந்தார்கள். கூடத்தாழ்வானும் முதலியாண்டானும். அதனாலே அவர்கள் மிகச்சிறந்த ஞானிகளாகத்தான் 2 பேருமே திகழ்ந்தார்கள். அப்படி இவர் முதலியாண்டான் சிறந்து விளங்கினார். இவருடைய சரித்திரத்திலே பார்த்தோம்னா, ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பியிடத்தில் போய் சரம ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். அங்கேயே கூட இருந்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு பிறகு இங்கே திருவரங்கம் பெரிய கோயில் வந்து சேர்ந்த பிறகு முதலியாண்டான் ராமானுஜரிடத்துல எம்பெருமானாரிடத்துல கேட்கிறார், எனக்கும் இந்த சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்க, அப்பொழுது எம்பெருமானார் இவரை நீர் போய் திருக்கோட்டியூர் நம்பி இடத்திலே கற்றுக்கொண்டு வாரும் என்று சொல்ல, இவர் இங்கிருந்து புறப்பட்டு திருக்கோட்டியூருக்கு சென்று திருக்கோட்டியூர் நம்பியுடைய கைங்கரியத்திலேயே கூடவே இருந்து அவருக்கு 6 மாத காலம் கைங்கரியம் பண்ணி அதற்கு பிறகு இதே போல இந்த சரம ஸ்லோகத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்ல, உம்முடைய நிலையை பார்த்து உமக்கு ராமானுஜரே இதை உபதேசிப்பார்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சிடுறார். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அதையெல்லாம் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு இதுதான் ஆச்சாரிய நியமனம் என்று கொஞ்சம் கூட வருத்தத்தை காட்டாமல் மீண்டும் வந்து எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திக்க, எம்பெருமானார் இவ்வளவு பிரதிபத்தியோட இருப்பதை பார்த்து அவருக்கு இந்த சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கற்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி எவ்வளவு பரதந்திர நிஷ்டை இருந்தால் இப்படி இருக்க முடியும். அப்படி இருந்ததுனால தான் முதலியாண்டானை விடமாட்டேன், தாசரதியை விடமாட்டேன் என்று எம்பெருமானார் இருந்தார்னு பார்க்கலாம். இவருடைய பாரதந்திரத்துக்கு இன்னொரு முக்கியமான சரித்திரம் சொல்லுவார்கள். மிக மிக பிரசித்தமான சரித்திரம் இது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய நம்பியுடைய திருக்குமாரத்தி அத்துழாய். இந்த அத்துழாய்க்கு திருக்கல்யாணம் ஆகிறது. தன்னுடைய மாமியார் கிரகத்துக்கு போகிறாள். அங்கே போனால் அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு நல்ல சம்பிரதாய அர்த்தமும் வைஷ்ணவத்துவமும் இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவளை கொஞ்சம் சில கடுஞ்சொற்களை தான் சொல்லுகிறார்கள். ஒரு முறை அத்துழாய் போய் கேட்கிறாள், எனக்கு கொள்ளிடத்துக்கு போய் தீர்த்தமாட வேண்டும், தனியா போறதுக்கு பயமா இருக்கு, யாராவது கூட வர வேண்டும் என்று கேட்க, அப்பொழுது இவருடைய மாமனார் அவர்களெல்லாம் சொல்லுகிறார், நீ என்ன சீதன வெள்ளாட்டியா கொண்டு வந்தாய்? உனக்கு வேணும் நீ தான் போய் உன்னுடைய கிரகத்திலிருந்து யாரையாவது கூட அழைத்து கொண்டு வர வேண்டும். சீதன வெள்ளாத்தினா ஸ்ரீதனமாக வந்த ஒரு வேலைக்காரி. அதே போல யாராவது நீ கொண்டு வந்தாயா என்று கேட்க, இவளுக்கு அதெல்லாம் இல்லை. பெரிய நம்பி அதெல்லாம் கொடுக்கவில்லை. அதனால் மிகவும் வருத்தம். பெரிய நம்பி இடத்துல போய் தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் இதை போல என்னுடைய மாமியார் சொல்லிவிட்டார், எனக்கு யாராவது ஒரு சீதன வெள்ளாட்டி வேணும், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்க,
அப்பொழுது பெரிய நம்பி, நம்மாலே எதுவும் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் ராமானுஜரிடத்திலே போய் கேட்கணும் என்று எல்லாம் அவர்களுக்கு ராமானுஜரே எல்லாம் என்று இருந்தார்கள். பெரிய நம்பியும் கூட அப்படி ஒரு மனோபாவத்திலே இருந்தார். பெரிய நம்பியுடைய சிஷ்யர் தான் ராமானுஜர். இருந்தாலும் ராமானுஜரிடத்திலே பெரிய நம்பிக்கு அதீதமான ஒரு பிரீத்தி. எதுவா இருந்தாலும் எம்பெருமானாரிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல, உடனே அத்துழாய் எம்பெருமானாரிடத்தில போய் இதை போல தேவை என்று சொல்ல, உடனே எம்பெருமானார் தன்னுடைய கோஷ்டியிலே பார்க்கிறார். முதலியாண்டானுடைய விஷயத்திலே அவருடைய திருக்கண் நோக்கு நிற்கிறது. முதலியாண்டனை பார்த்து அப்படியே எதுவும் வார்த்தை கூட சொல்லல. ஒரு 2 நிமிஷம் அப்படி பார்க்கிறார். பார்த்த உடனே முதலியாண்டான் புரிஞ்சுன்ட்டார். ஓ! சுவாமியுடைய திருவுள்ளம், நாமே அத்துழாய் கூட போகணும் போல இருக்கு என்று அப்படியே அடியேன் நான் போகிறேன். அவளோடே போய் அவள் கூட உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லி, எப்படிப்பட்ட பொறுப்பிலே இருப்பவர். திருவரங்கம் பெரிய கோயிலே நிர்வாகம் பண்ணக்கூடியவர். நல்ல சாஸ்திரத்தை எல்லாம் நன்றாக நடத்தக்கூடியவர். வேதாந்த காலக்ஷேபம் பண்ணக்கூடியவர். அவர் அத்துழாயோட சீதன வெள்ளாட்டியாக புறப்பட்டு போகிறார். அங்கே போனா அவர்களுக்கு ஆச்சரியம். இவர் அத்துழாயோட போயிட்டு வருகிறார். எல்லாம் துணைக்கெல்லாம் போகிறார். இங்கே வீட்டிலே பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் பண்ணுகிறார். ஆனா அவர்களுக்கு இவரை பார்த்தா யாரோ பெரிய வித்வானை போல இருக்கு. சாமானியமானவர் இல்லை என்பதை உணர்ந்து யார் என்று கேட்க, இதை போல முதலியாண்டான் என்று சொல்ல அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. ஐயோ! தேவரீர் இப்படியெல்லாம் பண்ணலாமா? நாங்கள் ஏதோ தவறாக சொல்லிவிட்டோம். நீர் உடனே இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பிச்சது எம்பெருமானார். அவர் சொன்னத்தான் நான் போவேன் என்று சொல்லி, அப்படி பாரதந்திரத்தை வெளியிட்டார். இவர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து எம்பெருமானாரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரை திருப்பி அழைத்துக் கொள்ளும்படி செய்தார்கள் என்று பார்க்கலாம். அப்படிப்பட்ட பாரதந்திரிய நிஷ்டையிலே இவர் முதலியாண்டான் இருந்தார் என்று நாம் பார்க்கலாம். இந்த முதலியாண்டானுடைய ஒரு விசேஷமான ஒரு தன்மை என்னன்னா, இவர் ராமானுஜர் கூடவே இருந்திருக்கார். எம்பெருமானார் கூடவே இருந்திருக்கார். அப்படியா ஆழ்வான் எம்பெருமானார் கூடவே இருந்தாரோ பெரும்பாலும், அதே போல ஆண்டானும் பெரும்பாலும் கூடவே இருந்திருக்கார். இன்னும் சொல்லப்போனா ஆழ்வானாவது எம்பெருமானார் 12 ஆண்டு காலம் திருநாராயணபுரத்தில் இருந்த பொழுது ஆழ்வான் கூட இல்லை. இங்கே திருவரங்கம் கோயிலில் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கு பிறகு திருமாலிருஞ்சோலைக்கு சென்று விட்டார். ஆனா அப்பொழுதும் முதலே ஆண்டான் கூடவே தான் இருந்தார். ராமானுஜரை விட்டு பிரியவே இல்லை. அப்படி ராமானுஜருக்கு விடாமல் கைங்கரியங்கள் பண்ணி வந்தார். திருநாராயணபுரம் போற வழியிலே ஒரு கிராமத்துக்கு போகிறார்கள். மித்திலாபுரி ஷால கிராமம் என்று ஒரு ஊர். அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வைதிக தர்மத்துக்கு மிகவும் எதிரானவர்களாக இருக்கிறார்கள். அதை பார்த்து ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, இவர்களை திருத்தணுமே. இத்தனை பேரை திருத்துறதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சமயத்துல அவர்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும். அவர்களோட உரையாடி அவர்களுக்கு விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். ராமானுஜர் யோசிச்சார், எதுக்கு இவ்வளவுலாம் சிரமப்படணும்? இவர்களுக்கு ஒரு பாகவத சம்பந்தம் ஏற்பட்டது என்றால், அடியாருடைய சம்பந்தம் ஏற்பட்டது என்றால், அதனாலே இவர்களுக்கு நல்ல புத்தி வந்துவிடும். எதுவுமே சத்சங்கம் தான் மிக முக்கியம். நல்ல ஒரு சங்கத்துல இருந்தோம், அடியார்களுடைய கோஷ்டியில இருந்தோம்னா நமக்கு தன்னிடையே அங்க இருக்கக்கூடிய உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய குணங்கள் எல்லாம் நமக்கு சேர்ந்து வந்துவிடும். அப்படி இவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை பண்ண வேண்டும் என்று பார்த்து முதலியாண்டானை அழைத்தார். அந்த ஊரிலே ஒரு நடுவிலே ஒரு குளம் இருக்கு, ஒரு சின்ன புஷ்கரணி. இன்னைக்கும் போனா மிதிலாபுரி ஷால கிராமத்துல அங்கே பார்க்கலாம். அந்த குளத்திலே தான் அந்த காலத்தில் இருந்தவர்கள்லாம் தீர்த்தம் ஆடுவார்கள். ராமானுஜர் சொன்னார் முதலியாண்டானை பார்த்து, தாசரதி நீ போய் அங்கே அவர்கள் தீர்த்தம் ஆடக்கூடிய குளத்திலே உன்னுடைய திருவடியை வைத்து விட்டு வா. ஏன்னா இவர்களுக்கு ஒரு பாகவத ஸ்ரீபாத தீர்த்த சம்பந்தம் ஏற்படும் என்று அவரிடத்துல சொல்ல, தாசரதியும் முதலியாண்டானும் எம்பெருமானாரே சொல்லிவிட்டார். அதுக்கு மேலே என்ன மறுக்க முடியும்? அவர் போய் அங்கே அங்கே திருவடி விளக்கி கொண்டார். அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிறவர்கள்லாம் அங்கே தீர்த்தம் ஆடுகிறார்கள். இப்ப புனிதமான தீர்த்தமாக இருக்கிறது. அந்த ஸ்ரீபாத தீர்த்த மகிமையினாலே எல்லாரும் ராமானுஜரை ஆசிரியிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உத்தமமான நிலையிலே அவர் விளங்கினார் என்பதை இந்த சமயத்துல நாம் அனுபவிக்கலாம். அதாவது ராமானுஜரே தன்னுடைய திருவடிகளை கூட வச்சிருக்கலாம். ஆனா இவருடைய பெருமை தெரிய வேண்டும் என்பதற்காக இவருடைய திருவடிகளை கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரில் இருப்பவர்களை திருத்தினார் என்று பார்க்கலாம். நிறைய முக்கியமான கைங்கரியங்களை பண்ணியிருக்கிறார். சம்பிரதாய நிர்வாகம் பண்ணது மட்டும் இல்லாமல் இவருடைய திருக்குமாரர் தான் கந்தாடை ஆண்டான் என்பவர்.
அவர்தான் எம்பெருமானாருடைய உத்தரவை பெற்று எம்பெருமானாருக்கு அர்ச்சா விக்கிரகம் ஒன்றை உருவாக்கினார். இந்த அர்ச்சா விக்கிரகம் தான் இப்பொழுது நாம் ஸ்ரீபெரும்புதூரிலே அவருடைய அவதார ஸ்தலத்திலே சேவிப்பது. அவர் கந்தாடை ஆண்டான். அப்படியே எம்பெருமானார் எவ்வளவு தத்ரூபமாக எப்படி இருந்தாரோ அதே போல தத்ரூபமாக ஒரு திருமேனியை பண்ணி அதை கொண்டு வந்து ராமானுஜரிடத்திலே கொடுத்து அதை ராமானுஜர் ஆலிங்கனம் பண்ணும்படிக்கு பண்ணினார் என்றெல்லாம் நாம் சரித்திரம் பார்க்கிறோம். அப்படி இந்த ராமானுஜருடைய திருமேனி, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய திருமேனி, அதை நாம் இன்று சேவிக்கிறோம் என்றால் அது முதலியாண்டானுடைய திருக்குமாரர் கந்தாடை ஆண்டான் பண்ணின கைங்கரியம் என்று பார்க்கலாம். இது தாமுகந்த திருமேனி என்று பிரசித்தமாக அறியப்படுகிறது ஸ்ரீபெரும்புதூரிலே. தாமுகந்த திருமேனி, ராமானுஜர் தாமே அதை விரும்பினார் அந்த திருமேனியை. ஏன்னா அவரை போலவே அப்படியே பண்ணியிருக்கிறார்கள், அதனால அதை மிகவும் விரும்பினார்னு பார்க்கலாம். அப்படி முதலியாண்டானுடைய வம்சத்தவர்களால் தான் அந்த திருமேனி பண்ணப்பட்டது. இவருடைய வைபவம் இன்னும் பல இருக்கின்றன. ஒரு வியாக்கியானங்களிலே இவர் காட்டின உபதேசங்களும் இவர் காட்டின விளக்கங்களும் மிக நன்றாக எடுத்து விளக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் மற்றொரு சமயத்தில் நாம் அனுபவிக்கலாம். இன்னும் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வைபவத்தையும் சுருக்கமாக அனுபவித்து மேலே பூர்த்தி பண்ணலாம். ஆனால் இவருக்கு முதலியாண்டானுக்கு அத்தனை பெருமை, ராமானுஜர் கூடவே இருந்து எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணினார் என்பதை நாம் முக்கியமாக பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக பெரியவாச்சான் பிள்ளை. பெரியவாச்சான் பிள்ளை நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகவும் பெருமை வாய்ந்தவர். நம்பிள்ளையுடைய சற்சிஷ்யர்களிலே மிக முக்கியமானவர். இவர் திருச்சங்கநல்லூர் என்கிற ஊரிலே அவதரித்தவர். கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அங்கே அவதரித்தவர். ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே எப்படி கண்ணன் பெருமான் அவதரித்தானோ அதே போல இவரும் அவதரித்தார். அதனாலே இவருக்கு கிருஷ்ணன் என்றே திருநாமம் சூட்டப்பட்டது. இவருக்கு திருக்குமாரர் ஒருவர் உண்டு, நாயனாராச்சான் பிள்ளை என்று அவர் கொண்டாடப்படுகிறார். நிறைய சிஷ்யர்களை உடையவராக பெரியவாச்சான் பிள்ளை இருந்திருக்கிறார். இவர் நம்பிள்ளையுடைய அவதாரம் என்று கொண்டாடப்படுவார். திருக்கண்ணமங்கை பதிகத்திலே பெரிய திருமொழியிலே இவர் நம்பிள்ளையுடைய அவதாரம். நம்பிள்ளையுடைய சிஷ்யர் இவர். கண்ணன் பெருமானுடைய அவதாரமாகவே பெரியவாச்சான் பிள்ளை கொண்டாடப்படுவார். அது எதனாலேங்கிறதுன்னு அது எதனாலேன்னு பார்த்தோம்னா ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். திருக்கண்ணமங்கை விஷயமான பெரும்புறக்கடலை என்கிற பதிகத்திலே கவியின் பொருளும் கற்கலாம் நிந்தனக்கும் குறிப்பாகில் அப்படின்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்கிறார். உனக்கு ஆசையா இருந்தா நீ கூட இந்த பாசனங்களுடைய அர்த்தங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று எம்பெருமானிடத்துல சொல்ல, உடனே எம்பெருமானும் சொல்றான், ஆமா ஆமா நானும் காத்துட்டு இருக்கேன், நீரே கற்றுக்கொடும் என்று சொல்ல, அப்பொழுது திருமங்கையாழ்வார் சொல்லிடுறார், இல்ல இல்ல நீ இப்படியெல்லாம் கேட்ட சொல்ல முடியாது, நீ சிஷ்யனை போல வந்து கேட்க வேணும் என்று கேட்க, அதுக்கு நான் அர்ச்சாவதாரத்துல அப்படியெல்லாம் சிஷ்யனாகலாம் வந்து முழுக்க வர முடியாது என்று அப்பொழுதைக்கு சொல்லிவிடுகிறார் திருமங்கையாழ்வாரிடத்திலே. அதற்கு பிறகு அந்த எம்பெருமான் தானே ஆவணி ரோஹிணியிலே பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரித்தார். ஏன்னா அப்பொழுது அவதரிக்கும் போது அவருக்கு திருநாமம் கிருஷ்ணன் தான். அந்த திருமங்கையாழ்வார் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே நம்பிள்ளையாக வந்து அவதரித்தார். இப்போ ஆச்சாரியன் சிஷ்யன் மாறிவிட்டது. எம்பெருமான் சிஷ்யனாகவும் ஆழ்வார் ஆச்சாரியனாகவும் வந்து அவதரித்திருக்கிறார்கள். அப்படி அவதரித்த பிறகு பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளிடத்தில் நன்றாக அடிபணிந்து எல்லா அர்த்தங்களையும் கற்றுக்கொண்டார். அப்போ அந்த இடத்துல நடந்தது, திருக்கண்ணமங்கையில நடந்தது இங்கே வந்து பூர்த்தியானது என்று, திருவரங்கம் பெரிய கோயிலில் பூர்த்தியானது என்று பார்க்கலாம். ரொம்ப ரசமா இது சொல்லுவார்கள். அப்படி நேரே ஸ்பஷ்டமா அப்படியே இவருடைய அவதாரம் என்று வைத்துக் கொள்வதை காட்டிலும் ஒரு அனுபவமாக இது சொல்லுவார்கள். இவருடைய வைபவங்கள்னு பார்த்தோம்னா முக்கியமா 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் அருளியவர். விசேஷமான வியாக்கியானங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் இவர் தான் அருளியிருக்கிறார். ஸ்தோத்திர கிரந்தங்கள் அதுக்கும் இவர் நன்றாக விளக்க உரை அருளியிருக்கிறார். ஸ்தோத்திர ரத்னம், சதுஷ்லோகி, எம்பெருமானார் அருளிய கத்தியத்திரயம்,
அது உரைநிலை தான். அதுக்கும் வியாக்கியானம் அருளி இருக்கு. அதுக்கு மேல ஜிதந்தே ஸ்தோத்திரம். இது ரிக்வேதத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லுவார்கள். இது போன்ற பல சம்ஸ்கிருத பிரபந்தங்களுக்கு இவர் வியாக்கியானம் அருளியுள்ளார். ஸ்ரீராமாயணத்திலிருந்து முக்கியமான ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து அதை நன்றாக விளக்கி அதுக்கு ஒரு வியாக்கியானம் அருளியிருக்கிறார். ஸ்ரீராமாயண தனிஷ்லோகி என்றே சொல்லப்படுகிறது. அதுக்கு மேலே ரகசிய கிரந்தங்கள், மாணிக்க மாலை, பரந்த ரகசியம், சகல பிரமாண தாத்பரியம் போன்ற பல ரகசிய கிரந்தங்களை இவர் அருளியிருக்கிறார். முதல்ல உரைநடை கிரமத்திலே நிறைய ரகசிய கிரந்தங்களை அருளியவர் பெரிய வாச்சான் பிள்ளைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமையை உடையவராக இவர் திகழ்கிறார். இவருடைய பெருமைக்கு ஒரே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா, இவருடைய திருமாளிகையிலே மடப்பள்ளியிலே ஒருவர் கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிறார். ஆனா அவருக்கு ஞானமே இல்லை, ஒன்றும் படிப்பறிவே இல்லை. யாரோ சில வித்வான்கள் அவரை ஒரு முறை கேலி பண்ண, அதை பார்த்து மிகவும் வருத்தமடைந்த பெரியவாச்சான் பிள்ளை அந்த சிஷ்யரை அழைத்து அவருக்கு நல்ல சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் அற்புதமாக சொல்லிக் கொடுக்க, அவர் குறைந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஞானியாக ஆகி அவர் எப்படி ஆயிடுறார், சன்னியாசியாகவும் ஆகிடுறார். அவர் தான் வாதிகேசரி அழகம்நாள் ஜீயர் என்று சொல்லுவார்கள். அப்படி பெரியவாச்சான் பிள்ளையுடைய அந்த கட்டாட்சத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய ஞானத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டதுங்கிறதுக்காக இந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம். இவருடைய சரித்திரத்திலே சில நிகழ்வுகள், அது வார்த்தாமாலை என்ற கிரந்தத்திலே பெரியவாச்சான் பிள்ளையுடைய சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகள்லாம் இருக்கு. அதிலே ரொம்ப அழகான சில தத்துவார்த்தங்கள்லாம் விளக்கப்படுகின்றன. உதாரணத்துக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நாம் எல்லாம் எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரர்களா, இல்லை அவனுடைய லீலைக்கு பாத்திரர்களா என்று கேட்கிறார். எம்பெருமானுடைய கருணைக்கு விஷயமா இருந்தோம்னா பரமபதத்தை அடைந்து அவனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணலாம். இல்லை எம்பெருமானுடைய லீலைக்கு பாத்திரமானோம்னா இந்த சம்சாரத்தில் இருந்து அவனுக்கு கீழே கட்டுப்பட்டிருந்து இந்த சம்சாரத்திலே அவனுக்கு அவனுடைய லீலைக்கு விஷயமாக இருக்கலாம். இது எதிலே நாம் இருக்கிறோம் என்று கேட்க, அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை பதில் சொல்கிறார், அகப்பட்டோம் என்று இருந்தால் கிருப்பைக்கு விஷயம், உடன்பட்டோம் என்று இருந்தால் லீலைக்கு விஷயம். ரொம்ப அழகான விளக்கம். அகப்பட்டோம் என்று இருந்தால், ஐயோ இந்த சம்சாரத்தை மாட்டின்ட்டோமே அப்படின்னு நாம் வருந்தினோம்னா பகவானுடைய கிருப்பைக்கு நாம் நோக்காக ஆவோம். அதே அகப்பட்டோம்னு இல்லாமல் உடன்பட்டோம்னா, சரி சம்சாரம் தானே நல்லா தானே இருக்கு, நமக்கு எவ்வளோ அனுபவம் கிடைக்கிறது, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல, எங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கு அப்படின்னு நாம் நினைத்தோம் என்றால், அப்போ அந்த பகவானுடைய லீலைக்கே நாம் விஷயமாக இருப்போம் என்று காட்டுகிறார். இன்னொருத்தர் பாரதந்திரியம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை பதில் சொல்றார், எம்பெருமானுடைய சக்தியிலேயே முழுமையாக நாம் அண்டி இருப்பது, மற்ற உபாயங்களை கைவிட்டு இருப்பது, நம்முடைய முயற்சியும் சேர்த்து நாம் கைவிட்டு எப்பொழுதும் பகவத் கைங்கரிய மோட்சத்திற்காகவே இயங்குவது, இதுதான் பாரதந்திரியம் என்று நன்றாக எடுத்து காட்டுகிறார். இன்னும் பல பல சரித்திரங்கள், பல பல ஐதிஹ்யங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கு. அதெல்லாம் நம்முடைய வலைத்தளத்திலே இருக்கு, விரிவாக பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த பெரியவாச்சான் பிள்ளையுடைய வைபவத்தை இதோட பூர்த்தி செய்து கொள்ளலாம். இவருடைய தனியனிலே ரொம்ப அழகான ஒரு விஷயம் காட்டப்படுறது, அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். கட்டாட்சைக லட்சியானம் சுலப ஸ்ரீதர சதா என்று, யாருடைய கட்டாட்சத்துக்கு நாம் இலக்கானோம் என்றால் ஸ்ரீதரன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவர் நமக்கு மிக எளிதிலே கைகூடுவான், கிடைக்கப் பெறுவான் என்று பெரியவாச்சான் பிள்ளையுடைய கட்டாட்சமானது எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த தனி நிலையே அற்புதமாக காட்டியிருக்கிறார். இப்படி பெரியவாச்சான் பிள்ளையுடைய வைபவம் ஓரளவுக்கு சுருக்கமாகத்தான் அனுபவித்தோம். மேலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடர்ந்து இன்னும் அனுபவிக்க வேண்டிய பல விஷயங்கள், அதையெல்லாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே அடியேன் தாசின் சுவாமி. அடியேன்.